சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் குருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியை உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. ஆத்மாவாய் நாம் இருப்பிரவங்களுக்கு இடையாக இருக்கின்றோம். நமது உடல்கள் தளர்வான நிலையில், உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் தளர்வான நிலையில் ஓய்வு நிலையில் இருக்கின்றது. அமைதியாக இருக்கின்றோம். அமைதியாக இருக்கின்றோம். நமது உடல் உறுப்புகள் எல்லாம் தளர்வான நிலையில் இருக்கின்றன. நம்மை சரிபடுத்தக்கூடிய இந்த தியானம் நம்முடைய மனமானது ஆழ்மனதை இயங்கக்கூடிய இந்த நிலை ஹோபோனோ தியானம் என்று சொல்லக்கூடிய இந்த தியான முறை இன்று நம்முடைய வாழ்வில் நாம் இழந்திருக்கக்கூடிய அல்லது நாம் இன்னும் பெறாமல் இருக்கக்கூடிய விடயங்களை பெறுவதற்கும், நம்முடைய ஆத்மாவையும் மனதையும் சரிப்படுத்தி அதன் மூலம் நமது வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவதற்கான தியான முறை.
ஆழ் மனதில் நாம் இருக்கின்றோம். அமைதியாக உணர்கின்றோம். நான் சொல்லக்கூடிய அந்த 4 வாசகங்களை சொல்லும்பொழுது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அல்லது உறவுகளில் சவால்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களையோ பொருட்களையோ எது ஒன்று உங்களுக்கு சங்கடங்களை தந்து கொண்டிருக்கின்றதோ அதை உங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து அதை எண்ணி இந்த வாசகத்தை நீங்கள் அவர்களிடம் அல்லது அவைகளிடம் நீங்கள் வேண்டுகிறீர்கள். அது மூச்சு காற்று மீது கவனம். என்னை மன்னித்து விடுங்கள். நான் மனப்பூர்வமாக வருந்துகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். இது ஒன்று உன்னுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்றை நாம் இப்பொழுது எண்ணி அவர்களிடம் மனதார வேண்டுகின்ற இந்த 4 வாசகங்கள் அற்புதமான அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகின்றேன். நான் மனப்பூர்வமாக வருந்துகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லுகின்றேன். நான் உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகின்றேன். நான் உங்களிடம் மனதார வருந்துகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களிடம் மனப்பூர்வமாக நன்றி சொல்கின்றேன். நான் மனப்பூர்வமாக உங்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன். நான் மனப்பூர்வமாக வருந்துகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன்.
நான் உங்களுக்கு மனதார நன்றி கூறுகின்றேன். நான் உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகின்றேன். நான் உங்களிடம் மனப்பூர்வமாக வருந்துகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகின்றேன். நான் மனப்பூர்வமாக வருந்துகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். நான் உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகின்றேன். நான் மனப்பூர்வமாக வருந்துகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகின்றேன். நான் மனப்பூர்வமாக வருந்துகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகின்றேன். நான் மனப்பூர்வமாக வருந்துகின்றேன். நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி கூறுகின்றேன். மூச்சு காற்றில் கவனம். நமது நினைவுகள் பருவ மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்களுடைய உயிராத்மாக்கள் இறையாற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள்.
அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது வாழ்க்கை துணையை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் நலமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தைகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் நலமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உறவுகள் நட்புகள் அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள். சேவைகள் புரிந்தவர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், மலர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன். நாம் இப்பொழுது இந்த தியானத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று மெல்ல தேய்த்து தலையிலிருந்து பாதம் வரை 3 முறை வருடுங்கள். உடல் முழுவதும் ஆற்றல் பரவுகிறது. 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், மலர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து விடுங்கள். அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த ஆனந்த விடியல் பயணத்தினுடைய நம்ம ஒரு நிறைவான அந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்றும் நாளையோட இந்த வகுப்பு நிறைவடைய இருக்குது. இதுல என்னென்ன விடயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலையும் மனதையும் பலப்படுத்தக்கூடிய, அதற்கு நல்ல ஒரு சக்தி தரக்கூடிய தியான முறைகளை எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த எல்லா தியானங்களையும் ஒவ்வொரு நாட்களும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது நிறைய பலன்கள், நிறைய மாற்றங்களை உங்களால உணர முடியும். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆன்ம உலகம் அப்படின்னு ஒரு உலகம் இருக்கிறது. நம்ம நிறைய உலகங்களை கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஆன்ம உலகம், அதுல ஆன்மாக்கள் இருக்கிறாங்க. அந்த ஆன்மாக்கள்னா யாரு அப்படின்னா, இறைவனிடம் இருந்து பிரிந்த, வெடித்து சிதறிய சிறிய துகள்கள். அது என்னாச்சு, ஏன் திரும்ப இறைவனை அடைய முடியல? முழுமை பெறல, அடைய முடியல. இறைவன் ஒரு முழுமையானவன். அவனிடமிருந்து வெடித்து சிதறிய இந்த துகள்கள் அதே தன்மையோட இருக்குது, இறைத்தன்மையோட இருக்குது. ஆனா அதை விட்டு ரொம்ப தூரம் பிரிந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதுல சில முழுமையா நிறைவு பெற வேண்டிய பதிவுகள் இருக்குது. அப்ப அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கிருந்து அந்த இறைவனை அடையணும்னா பல யுகங்கள் ஆகுது. அப்ப என்ன பண்ணலாம்னு அந்த ஆன்மாக்கள்லாம் முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆன்மாக்கள் யாரு அப்படின்னா, அடுத்து நம்ம யாருன்னு பார்க்குறோம். நம்மன்னா யார் அப்படின்னா, நம்ம அந்த ஆன்மாக்கள். ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த புவியில பல உயிரினங்களா, பல விருப்பத்தின் அடிப்படையில அந்த உயிரினங்களா பிறப்பெடுத்து அந்த உடல்ல வாழ்ந்து தன்னை முழுமை அடைவதற்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க. இதன் மூலியமா முழுமை அடைந்து அதன் மூலியமா இறைவனை அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதற்காக தான் இங்க வந்திருக்கோம் நம்ம.
அப்போ நாம எந்தெந்த இடத்துல எல்லாம் வீக்கா இருக்கோம், எந்தெந்த பகுதிகள்லாம் இந்த இறை துகளுக்கு வந்து தேவை இருக்குது, தன்னை மாத்திக்க வேண்டி இருக்குது, தன்னை சரி பண்ணிக்க வேண்டி இருக்குதோ, அந்த டாபிக் தான் அவங்களுடைய வாழ்க்கையில அதிகமா நடந்துட்டே இருக்கும். அது ரிலேட்டடா தான் நடக்கும். அது நடக்குதுன்னா, இந்த சம்பவம் உங்களுக்கு ஒண்ணு பொறுமைய கத்துக் குடுக்கலாம். இல்ல பொறாமையிலேருந்து மீள்றதுக்கு வழிவகுக்கலாம். அகங்காரத்திலேருந்து மீள்வதற்காக வழிவகுக்கலாம். அப்படி இல்லைன்னா, மோகத்திலேருந்து வெளிப்படுறதுக்கு வழிவகுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, பயத்திலேருந்து வெளிவர்றதுக்கு இதுல ஏதோ ஒரு விடயம் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னா, அதுலேருந்து நீங்க வெளியில வரணும். அதிலேருந்து நாம நெறைய விஷயங்கள கத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கம். சரிங்களா? அதிலேருந்து அடுத்தது நம்ம இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம். இதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்மகிட்ட அன்புங்கிற அந்த உணர்வ அதிகப்படுத்திக்கணும். நம்மளுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கணும். நம்மளுடைய துணிவை அதிகப்படுத்திக்கணும். நம்மளுடைய நன்றி உணர்வு, மன திருப்தி, சரிங்களா? இந்த மாரி பணிவு இது எல்லாம் நாம அதிகப்படுத்திக்கணும். இத அதிகப்படுத்துகின்ற பொழுது, நாம அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகி முழுமையான ஒரு நல்ல மனிதராக மாற, ஒரு நல்ல ஆன்மாவாக மாற முடியும். சரிங்களா? ஆன்மாக்கள் இங்க வந்திருக்கு அப்படின்னாலே, எல்லா ஆன்மாக்களும் ஏதோ ஒரு ஆ தன்னை முழுமை பெறணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கு. அதுல ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப குறையில்லாத நபர்கள் யாருமே இல்ல. 100% சரி அப்படின்லாம் யாரும் கிடையாது. சில ஆன்மாக்கள் மட்டும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற ஆன்மாக்களுடைய நன்மைக்காக பிறந்து அவங்களும் இவங்க கூடயே வாழ்றாங்க. அவங்களுக்கான உதவிய செய்றாங்க. அந்த மாதிரியான நிகழ்வு நடந்துட்டே தான் இருக்கு. இதுதான் நம்ம இதுல பார்த்த விஷயங்கள். அது இல்லாம நம்மளுடைய உணவு முறைகள்ல இன்னைக்கு என்ன மாற்றம் இருக்குது? அந்த உணவ எப்படி சரி பண்ணிக்கணும்? நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லா வச்சுக்கணும்னா என்ன பண்றது? நேத்து கூட அந்த வகுப்பு எடுக்கப்பட்டது. அதை சார்ந்து நீங்க யாருக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வு கிடைச்சதோ, அந்த உடனடியா அதற்கான ஆ டெஸ்ட் எடுத்தாலும் சரி, எடுக்கலைனாலும் நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத தொடர்பு கொள்ளுங்க. ஆ அந்தந்த குழுக்கள்ல இருக்கிற அட்மினும் சரி, இல்ல எனக்கோ நீங்க பதிவு போட்டீங்க அப்படின்னா, அதற்கான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா நம்ம வந்து நன்றி உணர்வ பத்தி பார்த்திருக்கோம். நன்றி உணர்வுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து செல்வ வளத்த பத்தி பார்த்திருக்கோம். செல்வ வளம்ங்கிறது ஏன் நம்மகிட்ட இல்ல? ஏன் செல்வந்தர் தொடர்ந்து செல்வந்தர்களாகவும், ஏழையானவங்க ஏன் தொடர்ந்து ஏழையானவும் இருக்கிறாங்க? அப்படிங்கிறதுக்கான எண்ணங்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்ண பதிவுகள் எப்படி மாத்திக்கணும்? அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கர்மான்னா என்ன? என்ன எத செஞ்சா கர்மா? என்ன பண்ணுனா கர்மாவா மாறுது? அந்த கர்மாவிலேருந்து நாம தப்பிச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிற செய்திகளையும் பார்த்தோம். ஆ அடுத்ததா இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான பார்ட். உங்களுடைய வாழ்க்கையில இந்த பகுதிய நீங்க இனி வரக்கூடிய எல்லா நாட்கள்லயும் பின்பற்றினீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த உங்களால பார்க்க முடியும். ஆனா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் நாம குடுக்குறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆ நம்மளுடைய எப்பயுமே நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது சங்கடங்கள் வந்தது, கஷ்டம் வந்துச்சுன்னா, நம்ம ஒவ்வொரு கஷ்டங்கள் வர்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த நபர்களை நம்ம அணுகுவோம். ஆரோக்கியத்துல கஷ்டம்னா, அப்பதான் நமக்கு உடல பத்தி எண்ணம் வரும். பண கஷ்டம் அப்படின்னா, அப்பதான் அந்த பணத்த பற்றிய எண்ணம் வரும். அது மாரி எல்லாத்துலேருந்தும் கஷ்டம் இருக்குது அப்படின்னா தான், ஒருத்தரையே நமக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? ஆமா. அந்த மாரி இல்லாம, நம்மளுடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கும். சரிங்களா? அது என்ன அப்படின்னா, பிரார்த்தனை, பிரேயர், வழிபாடு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். இதற்காக ஒரு நாளைக்கு 2 முறைகள் நீங்க ஒதுக்கிக்கோங்க. காலை, மாலை அப்படின்னு 2 முறை ஒதுக்கிக்கோங்க. இப்ப அதிகாலையில எல்லாருமே 4 மணிக்கு எழுந்திரிக்கக்கூடிய பழக்கம் இப்ப வந்திருக்கும். ஆ நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போன பேட்ச்ல இருந்தவங்க இந்த பேட்ச் தொடர்ந்து வந்திருக்கவங்களும் இருக்கிறாங்க. தொடர்ந்து வர முடியாதவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தொடர்ச்சிங்கிறது விடுபட்டு போயிருக்கலாம். இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு இதுல இருந்துட்டு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒண்ணு. ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம எடுத்தோம்னாலும் அதுல ஒரு தொடர்ச்சியான பழக்கம் இருக்கணும். இதுக்கு பிறகு நான் இன்னையிலேருந்து அப்பா, நாளை மறுநாள்லேருந்து சனிக்கிழமையிலேருந்து இனிமே நம்ம நிம்மதியா காலையில தூங்கலாம். அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துரக்கூடாது. ஆ இது தொடர்ச்சியா அது நடந்துட்டே இருக்கும். நான் அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். ஒரு 10 நாள் கேப் இருக்கும் அநேகமா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இடையில வந்து ஏதாவது தியானம் அல்லது இதுக்கு ஒரு ஏதாவது வகுப்புகள் காலையில இருக்குது அப்படின்னா, உங்களுக்கான பதிவுகள் உங்கள் குழுக்கள்ல வரும். நீங்க தொடர்ந்து இதுல பயணிக்க போறீங்கன்னா, அந்த குழுவுல இருக்கலாம். இல்லைன்னா அந்த குழுவிலேருந்து வெளியேறிக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே உங்களுடைய முழு சுதந்திரம். அப்ப இந்த பிரார்த்தனை, அதனுடைய நோக்கம், அந்த பிரார்த்தனை செஞ்சோம்னா பலிக்குதா? பலிக்காத பிரார்த்தனை இருக்குதா? அப்படின்னா ஏன் இல்ல அந்த மாரியெல்லாம்? இதையெல்லாம் இது குறித்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
பிரார்த்தனைனா என்ன அப்படின்னா, நாம வந்து இப்ப என்ன பண்றோம்னா, வழி வழி இறைவனை வந்து வழிபடுறோம். எதுக்காக இறைவனை வழிபடுறோம்? ஏன் இறைவனை வணங்குறோம்? இறைவன்கிட்டேருந்து நமக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு நெறைய செல்வம் வேணும். எனக்கு நெறைய ஆரோக்கியம் வேணும். எனக்கு நெறைய நிம்மதி வேணும். சரிங்களா? எனக்கு நெறைய என்ன பண்ண வேண்டியிருக்கு, அ இந்த வாழ்க்கையில நெறைய சௌரியங்கள். நான் விரும்பின வேலை வேணும். நான் விரும்பின பொண்ணு வேணும். இல்ல நான் விரும்பின ஒரு குழந்தை பிறக்கணும். என்னுடைய விருப்பமானவங்கலாம் நல்லா இருக்கணும். எனக்கு பிடிச்சவங்கலாம் ஆரோக்கியமா இருக்கணும். அவங்களுக்கு எந்த குறைகளும் வரக்கூடாது. எந்த சங்கடங்களும் அவங்களுக்கெல்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரி தான் நாம வந்து பிரார்த்தனை பண்றோம். நம்மளுடைய உதவிகளும் அல்லது நாம பண்ற தான தர்மம் இதெல்லாமும் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஆ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, "தானம் தர்மம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாங்க. நல்லா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான தர்மம் பண்ணுவோம். அப்ப இது மாரி எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போனா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போனான்னா, அந்த கோயிலுக்கு போன நெறைய பேர் நல்லா இருக்காங்க. அதனால அந்த கோயிலுக்கு போனா நல்லது. அப்ப அதனால அந்த கோயிலுக்கு போவாங்க. இந்த கடவுள வணங்குனா இந்த மந்திரத்த சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய செல்வம் வருமா? அப்படின்னா உடனே நம்ம அத சொல்லுவோம். சரிங்களா? அது அது எதுக்காக சொல்றோம்? ஏன் சொல்றோம்? அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. இத சொன்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சொல்லலாம். சரிங்களா? அப்போ அது மாரி எல்லா இடத்துலயும் இந்த மாரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய தேவைகள் சார்ந்து இருக்குது. நம்மளுடைய கஷ்டங்களை சார்ந்து இருக்குது. நம்மளுடைய சவால்கள், நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிப்படுறதுக்காகவும், அத கிட்டத்தட்ட நம்ம யாரோ ஒருத்தர்ட்ட புலம்புற மாரி அங்கேயும் புலம்புறோம். இப்ப நம்ம இங்க யாரோ ஒருத்தர்ட்ட பக்கத்துல புலம்பிட்டே தானே இருக்கிறோம். இந்த புலம்பல்கள இறைவனிட்டயும் அதே புலம்பல்கள தான் நம்ம பண்றோம். அப்ப இந்த மாதிரி தான் நாமெல்லாம் இதுவரைக்கும் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பிரார்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பிரார்த்தனை எதுக்குள்ள இருக்குது? அந்த அந்த மாரி ஒரு எப்படி ஒரு ஒரு உண்மையான இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இது எல்லாமே பொய், மாயைன்னு தெரியும். ஆனாலும், இந்த உலகத்துல சில உறவுகள வந்து நம்ம வந்து அப்படிதான் நேசிப்போம். அந்த மாரி ஒரு உண்மையான ஒரு காதல் இருக்கும் அவங்க மேல. அவங்க பார்க்கணும், அவங்க கூட பேசிட்டு இருக்கணும். அவங்க வரல, அவங்களுக்காக ஏங்குவோம். அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு டைம் பார்க்கலனாலோ, அல்லது ஒரு டைம் பேசலனா கூட நம்ம மனசு அவ்ளோ சங்கடப்படும், கஷ்டப்படும். இந்த மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு இறைவனிடம் தோணியிருக்கா? இந்த இறைவன் உங்களுக்கு யாராவது ஒரு இறைவன புடிச்சிருக்கு. இந்த இறைவனுடைய முகத்த பார்க்காம என்னால இருக்க முடியாது. அவன்கிட்ட போய் கொஞ்ச நேரம் அவன் முகத்த பார்த்துட்டு இருந்துட்டு வந்தா தான் எனக்கு புடிக்கும். அவன்கிட்ட நான் நல்ல விதமா போய் பேசிட்டு வந்தா தான் எனக்கு புடிக்கும். அப்படி பேசாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு இதுவரைக்கும் நமக்கு தோணியிருக்கா? ஆனா நாம அது மாரி பண்றோமான்னா இல்ல. ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோட தான் அங்க போவோம். அப்படி இல்லாம, எந்த அப்ளிகேஷனும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பிரார்த்தனையா இருக்கணும். எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இருக்குதோ, அதே மாரி உங்களுடைய பிரார்த்தனை. உங்களை படைத்த நீங்க அவனுடைய ஒரு அம்சம் அப்படின்னா, அத பத்தி நெனச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தருணம். அவங்கள எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த தருணமா அது அமையணும். அதுக்கு தான் அந்த பிரார்த்தனைய நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய நோக்கம். இந்த பிரார்த்தனையுடைய நோக்கம் எப்படி இருக்குது? அது உங்களுக்கு என்ன மாதிரி? இப்போ உடல் நல்லா இருக்கணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்றோம்? உடல் நல்லா இருக்கணும்னா சாப்பிடுறோம். சத்தான உணவு எடுத்துக்கணும். அதுல நெறைய சரிவிகித உணவு எடுத்துக்கணும். இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுதான் நம்ம உடலுக்கான உணவு. நம்ம ஆன்மா நல்லா இருக்கணும்னா, அதற்கான உணவு என்ன தெரியுமா? உங்க ஆன்மா நல்லா இருக்கணும். உங்க ஆன்மா பலமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும் அப்டின்னா, அதற்கான உணவு என்னன்னா, அதுதான் பிரார்த்தனை. நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, உங்க ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்ட மாரி. நீங்க பிரார்த்தனை பண்ணுனீங்கன்னா, உங்க ஆன்மாவ பலப்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, உங்க ஆன்மா உயர்ந்த உயர்ந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இறை ஆற்றலோட தொடர்புல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய நான் நான் என்ன கேட்கிறேன்னா, நெறைய பேருக்குள்ள இன்னமும் நெறைய சந்தேகங்கள் இருக்கு. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நான் யாரு? நான் யாருன்னா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஆண்மன். ஏன் ஆண்மான்னு சொல்றீங்க? நம்ம நெறைய உதாரணம் பார்த்தோம். இப்ப சமீபத்தில மன்மோகன் சிங் ஐயா இறந்தாரு. அப்ப கூட என்ன சொன்னாங்க? மன்மோகன் சிங் ஐயாவுடைய உடல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப மன்மோகன் சிங் எங்கே? அவர் போயிட்டார். அப்போ அந்த உயிருக்கு தான் அந்த பேரு. நமக்கு இந்த உடல்ங்கிறது ஒரு வாழ்றதுக்கு ஒரு வாகனம். நம்ம பயணம் பண்றதுக்கு கிடைச்ச ஒரு வாகனம். அது நல்லா இருக்கிறதுக்கு உணவு சாப்பிடணும். ஆனா நம்ம ஆன்மா நல்லா இருக்கணும்னா, அதுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அப்ப நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? இறைவனுடைய ஒரு அம்சம். அவன்ட்ட என்ன தன்மை இருக்கோ, அது எல்லாமே நம்மகிட்டயும் இருக்கும். ஆனா முழுமை இல்லாம இருக்கும். அவங்கிட்ட முழுமையா இருக்கும். நம்மகிட்ட எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். முழுமை இருக்காது. ஏன்னா உடைஞ்சிட்டோம்ல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். அப்ப எப்படி நம்ம அத முழுமை பெற வைக்கிறது? நம்ம ஆன்மா வளரணும். நம்ம ஆன்மா முழுமை பெறணும்.
அப்ப முழுசா வளர வளர அந்த வளரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா பிரார்த்தனை பண்ணணும். சரிங்களா? அப்ப எதிர்மறை ஆற்றலுடைய வலிமை. இந்த உலகத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆன்ம உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா ஆன்மாக்களும் நல்ல ஆன்மாக்கள் தனியா இருக்கிறாங்க. கெட்ட ஆன்மாக்கள் தனியா இருக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாமே ஒண்ணா இருக்கிறோம். ஆனா இந்த பூமியில இப்ப எப்படி இருக்குன்னா, எதிர்மறை ஆற்றலுடைய வலிமை அதிகமா இருக்கு. உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதிர்மறை சக்திகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப எதிர்மறை சக்திகளிடமிருந்து நீங்க நல்லா ஆகணும், நீங்க பாதுகாப்பா இருக்கணும், உங்கள காப்பாத்திக்கணும் அப்படின்னா பிரார்த்தனை அவசியம். இல்லைன்னா அதனுடைய தாக்கம் உங்கள கண்டிப்பா பாதிக்க செய்யும். உங்களுடைய ஆன்மாவை பலம் இழக்க செய்யும். உங்க ஆன்மா பலம் இழந்துச்சு அப்படின்னாலே எல்லா சங்கடங்களும் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அப்ப அதிலேருந்து நம்ம நல்லா பலமாயிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? பிரார்த்தனை முக்கியமா தேவை. சபலத்திலிருந்து காக்க எல்லாருக்கிட்டையும் நல்ல உணர்வுகள் இருக்கு. நல்ல விஷயமா போகணும்னு நினைக்கிறோம். நல்லதை நோக்கி போகணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த எதிர்மறை ஆற்றல்னால சபலத்துக்கு ஆட்படுறோம். அப்படி சபலத்துல போகும்பொழுது நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா நம்மளுடைய வழி மாறி போகுது. அதனால இந்த ஆன்மா பலம் இழக்குது. நாம நம்மளுடைய நிலையிலிருந்து மாறி போயிடும். அப்ப அதிலேருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த பிரார்த்தனை அவசியம். சரிங்களா? அப்போ ஆன்மீக அறிவு நமக்கு நல்ல ஒரு ஆன்மீகத்தை நோக்கிய அறிவும் ஆன்ம முன்னேற்றமும் வேணுமா? அதுக்கு பிரார்த்தனை அவசியம். நம்மளுடைய ஆன்மா பலமா இருக்கணுமா? வலிமையோட இருக்கணுமா? நம்ம என்ன வலிமையா எப்பயுமே நம்மளை வச்சுக்கணும்னா அதற்கான பரிசு தான் அந்த பிரார்த்தனை. நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மா பலம் வலிமையா மாறிட்டு இருக்கும். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாம செய்யற இந்த பிரார்த்தனை என்ன பண்ண போகுது, யாருக்கு கேட்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆன்ம உலகத்துல இருக்கக்கூடிய பேரான்மாக்கள், நம்மளை வழிகாட்டக்கூடிய ஆன்மாக்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களையும் இறைவனையும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஒளி கீற்றுகளாக போகுமா. ஒளி கீற்றுகளா வெண்மையான ஒளி கீற்றுகளா அங்க நேர போயிட்டே இருக்கும். யாரை நோக்கி யாரை வேண்டி பிரார்த்தனை பண்றீங்களோ அவங்கள நோக்கி அந்த ஒளி கீற்றுகள் நம்மளுடைய செய்தி வந்து ஒளி கீற்றுகளாக போகும். எப்படி வந்து நம்ம இங்க வந்து என்ன சொல்றோம், இங்கிருந்து வானொலியில ஒளிபரப்புறாங்க. அந்த அந்த அலைகள் வந்து காந்த அலைகளா மின்காந்த அலைகளா மாறி அப்படியே பரவி போயிட்டே இருக்குது. எங்க போய் அது சேரணுமோ அங்க போய் கரெக்டா சேருது. அந்த நேரத்துல அவங்க இதை நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனை எங்க போகணுமோ அங்க சரியா போகும். அதை சரியாக அந்த பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனையில வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் இருக்கக்கூடாது, கட்டளை இருக்கக்கூடாது. நம்ம இறைவனுக்கே நிறைய பேர் கட்டளை போடுறது. எனக்கு இத்தனை நாளுக்குள்ள இது கிடைக்கணும், இது கிடைச்சாதான் நீ சாமி, இல்லைன்னா நீ சாமியே இல்லை. இதெல்லாம் எனக்கு வரணும், இது இருந்தாதான் நீ இறைவன், இல்லைன்னா நீ இறைவனே இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு இந்த தேதிக்குள்ள கிடைக்கணும். இது யாருக்கு கட்டளை இடுறது? யாரு கட்டளை போட்டுட்டு இருக்கோம்? நம்ம இறைவனுக்கு கட்டளை போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படியெல்லாம் அது இருந்துச்சுன்னா அது போய் சேராது. அதுல வந்து நிறைய பிரேக்கப் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லாம எதிர்பார்ப்பே இல்லாம உண்மையான அன்போடு செய்யக்கூடிய பிரார்த்தனை ரொம்ப பவர்ஃபுல்லா போயும். அப்படி போற அந்த ஒளி கீற்றுகள் கரெக்டா இறைவனையோ அல்லது பேரான்மாக்களையோ இல்ல துணை ஆன்மாக்களையோ வழிகாட்டுற ஆன்மாக்களையோ போய் அடைஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கான பதிலையும் உங்களுக்கான நலத்தையும் அதே ஒளி கீற்றுகளாக உங்களுக்கு அனுப்புவாங்க. அது நீங்க அந்த மாதிரி அதே அலைவரிசையில இருக்கும்போது உங்க ஆன்மாவை வந்து அது சேரும். உங்களுக்கான பலமும் உங்களுக்கான சலுகைகளும் கிடைக்கும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடியதா இருக்கணும். நேர்மறையான ஒலிக்கீற்றுகள். இப்ப இது மாதிரி பண்ணும்போது பிரார்த்தனையில இங்க இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த பூமியில நேர்மறையான ஒலிக்கீற்றுகளும் இங்கிருந்து போயிட்டு இருக்குது. எதிர்மறையான ஒலிக்கீற்றுகளும் இங்கிருந்து போயிட்டு தான் இருக்கு. அப்ப இது யாரு உண்மையா உள்ளது என்ன போய் சேரும்னா கரெக்டா நேர்மையானது கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடும். சரிங்களா? இதுதான் நோக்கமா இருக்கணுமே ஒழிய நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா தூய்மையானதாகவும் எதிர்பார்ப்பு இல்லாததாகவும் இருக்கணும் பிரார்த்தனை பண்றப்ப. அப்படி இருந்தா நல்லது. அப்ப உண்மையான அன்போடு அந்த பிரார்த்தனை இருக்கும். நாம செலுத்துறது வந்து நம்ம யாருக்காக பண்ணலாம்? நம்மளுக்காக அன்போட அன்பானவர்களுக்காருடைய நல ஆன்மா முன்னேற்றத்திற்காக எங்களுக்கு வந்து சரியான வழியை காட்டு இறைவா, உன்னுடைய அன்பான வழியை காட்டு, உன்னுடைய ஞானத்தை கொடு, நாங்க வந்து எது சரியானது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை நீ எங்களுக்கு கொடுத்திருக்க, அதை சரியானதை தேர்ந்தெடுப்பதற்கான வழியையும் அறிவையும் எங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை அமைஞ்சது அப்படின்னா அந்த இறை ஆற்றல் உங்ககிட்ட அற்புதமா அவங்களுடைய அந்த அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்க இறைவன்கிறது யாரை வேணா வச்சுக்கோங்க. அது முன்னாடியே சொல்லியாச்சு. அந்த இதுக்குள்ளேயே நம்ம வந்து இல்லை. சரிங்களா? அவங்க உங்களுடைய இறைவன், அவங்க உங்களுக்கு யாரை நம்புறீங்க, யாரை விரும்புறீங்க, எந்த இறைவனை வந்து நீங்க சக்தியா நினைக்கிறீங்களோ அதுல வச்சுக்கோங்க. நான் இதுதான் அதுதான் சொல்ல விரும்பல. எதை வேணா நீங்க வச்சுக்கலாம்.
ஆனால் அது உண்மையானதா இருக்கணும். எந்த உள்நோக்கமும் இருக்கக்கூடாது. அதுல எனக்கு இது வேணும், அது வேணும், எந்த விதமான வேண்டுதலும் நமக்கு அது தெரியும் அவருக்கு. பார்த்துட்டே தானே இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறது அவருக்கு தெரியும். எதுக்காக வேண்டுறீங்கன்னு தெரியும். இப்ப ஏன் இங்க உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு வரையும் தெரியும். இதை ஏன் நான் நடத்துறேங்கிறதும் தெரியும். இறைவனுக்கு தெரியுமானா தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சாமி இருக்கு, பூஜை ரூம சாத்தி வச்சுட்டு பேசு, இல்ல பூஜை ரூமுக்கு நேரா இப்படி இருக்காதுன்னு சொல்லுவோம். ஏன்? வேற இடத்துல சாமியே இல்லையா? இந்த நாம பயன்படுத்திட்டு இருக்க நம்ம கையில இருக்கிற கருவிகள்லயும் அந்த இறை ஆற்றல் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பொருளும் பஞ்சபூத சக்திகளுடைய கூட்டமைப்பு இல்லாம உருவாக்கப்படல. எல்லாத்துலயும் பஞ்சபூத சக்திகளுடைய தன்மை இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்துலயும் இறையாற்றல் இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் இறையாற்றல் இருக்குன்னா இறையாற்றல் நம்மள எல்லா விதமாகவும் நம்மளுடைய வார்த்தைகளால உணருது, நம்மளுடைய எண்ணத்தால உணருது, நம்மளுடைய பார்வைகளால அவங்க உணர்ந்துக்கிறாங்க. எல்லா வழியும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணு இருக்க போறதில்ல. நம்ம தெரியாம எதையுமே பண்ண முடியாது. 2 பேருக்கு. ஒண்ணு உங்களுடைய ஆழ் மனசு, உங்களுடைய இறையாற்றல். இவங்களுக்கு தெரியாம நீங்க எதையுமே பண்ண முடியாது. அப்படி தெரியாம பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற எல்லாமும் அங்க பதிவும் உண்டு, தெரியவும் செய்யும். நாம அங்க போய் பண்ணாதான் தெரிஞ்சிரும். மத்த இடத்துல பண்ணா தெரியாது அப்படின்லாம் இல்ல. நமக்கு யாரும் மறைச்சிட்டுலாம் இங்க யாரும் கிடையாது. சரிங்களா? அந்த ஒரு புரிதல் இருக்கு. அப்போ உண்மையான அன்போட அந்த விஷயம் இருந்துச்சு, அந்த பிரார்த்தனை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பலமா இருக்குங்க. சரிங்களா? பிரார்த்தனை பலிக்குமா? நிறைய பேருக்கு. நான் பிரார்த்தனை பண்றேன், அது பலிக்குமா? உங்களுடைய பிரார்த்தனை உண்மையாக இருந்துச்சுன்னா அது பலிக்கும். நீங்க கேட்கிறது உண்மையா இருக்குது. நீங்க வேண்டுறது இறைவனிடம் வேண்டக்கூடிய விஷயம் உண்மையா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா சில பேருக்கு இன்னும் ஒருத்தவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, நோய் குணமாக்குறதுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. என்னோட அன்புக்குரியவங்களுடைய பிரார்த்தனை, இறைவா நீ உன்னுடைய அருளையும், சக்தியும் எனக்கு தரு. எனக்கு குடு, நல்ல வழியை காட்டு. இது மாரி என்னுடைய நெருக்கமான இவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீ உதவி செய்ய. அவங்க ஆரோக்கியம் குணமாகறதுக்காக நீ உன்னுடைய அருள் மூலியமா அவங்கள உதவி செய்ய நம்ம வேண்டும்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தருக்காக வேண்டும். அப்படி வேண்டப்ப நீங்களும் மனதார உண்மையா வேண்டுறீங்க. அவங்களும் உண்மையாகவே அதற்கான தகுதி இருக்குது. அது நியாயமா இருக்குது. அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஆரோக்கியம் சரியாகணும். அவங்களுக்கு வேற எந்த விதமான வினைப்பதிவுகளும் இல்ல. கர்ம வினையெல்லாம் ஒண்ணும் இல்ல. கர்ம வினை இருந்தா மட்டும் நிச்சயமா அதில் மாற்றமே இல்ல. கர்ம வினையெல்லாம் இல்ல. அவங்களுக்கு இது ஒரு சங்கடமா தான் இருக்குது அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கும். உங்களுடைய பிரார்த்தனை மூலியமா அவங்க குணமாவாங்க. உங்களுடைய பிரார்த்தனை மூலியமா உங்களை சார்ந்தவங்களும் நீங்களும் குணமாக முடியும். எப்படின்னா, அது உண்மையா இருக்கணும், நியாயமானதா இருக்கணும். இது 2ம் இருந்தா அந்த பிரார்த்தனை பலிக்கும். சும்மா நாச்சுக்குமே சில பேர் நான் இது எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்லாம் வேண்டிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இறைவனுடைய செவிகளுக்கு எட்டுவதில்லை. அதற்கு பதில்களும் வழங்கப்படுவது இல்லை. சரிங்களா? நிறைய நேரங்கள்ல இறைவன்ட்ட என்னென்னமோலாம் போய் பேசுறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல. அதே மாரி நீங்களும் இருந்துக்கோங்க. நிறைய பேர் தேவையில்லாத சொன்னாங்கன்னா, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனை பலிக்காம போறது ஏன்? ஏன்னா, நீங்க வேண்டுறது நல்லதா இருக்கணும். ஒருவேளை நீங்க வேண்டுறீங்க, உங்களுக்கு கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உங்களுடைய ஆன்மாவுக்கு நல்லதா இருக்காது. அதனால அது உங்களுக்கு கிடைக்கல. உங்களுடைய ஆன்மா நல்லா இருக்கணும், உங்களுடைய ஆன்மா கண்டிப்பா இதனால முன்னேற்றம் அடையும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அது உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அது உங்களுக்கு தெரியாது. ஆனா சின்ன பிள்ளை அழுகுற மாரி நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க. எனக்கு வேணும் வேணும்னு கேட்கிறீங்க. இறைவன் பார்க்கிறாரு. ஐயா, மகனே, அத உனக்கு நான் குடுத்தேன்னா, உனக்கு உன்னுடைய ஆன்மா ரொம்ப பலவீனம் ஆயிடும்பா. அதனால நான் உனக்கு அத குடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாரு. முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னுடைய பிரார்த்தனைக்கு இறைவன் செவி சாய்க்கல. இறைவன் இருக்கிறாரா? அவர் எங்க இருக்கிறாரு? இருந்தாருன்னா ஏன் எனக்கு இது நடக்கல? அப்படின்னு நீங்க தர்க்கம் பண்ணிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நன்மை தர்றதாக இருந்தால் அந்த பிரார்த்தனை நடக்கும். என இறைவன் ஆஹ் ரொம்ப அன்பானவர், எல்லையற்றவர். சரிங்களா? அவர் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடியவர். அப்படி இருக்கிறதுனால அது நல்லா இருக்கணும், அவங்க திருந்தணும், உண்மையிலேயே மனப்பூர்வமா திருந்தணும், மனப்பூர்வமா நான் இறைவனை நோக்கி வளரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதற்கான உடனடியான இது நடக்கும். அது மனப்பூர்வமா இருந்தா. சும்மா நடிப்புன்னா அங்க நடக்கவே நடக்காது. சரிங்களா? தன்னலமற்றதா இருக்கணும். உங்களை விட பொதுவான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அந்த பிரார்த்தனை பலிக்கும். உங்களுக்கு மட்டுமே உங்களுடைய நலன் சார்ந்து, உங்களுடைய சுயநலமாகவும், உங்களுடைய ஏதோ ஒரு நலத்தை காரணம் வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கணும், இல்ல சொர்க்கத்துக்கு அடையணும், இல்ல பின்னாடி என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும், என் சந்ததிகள் நல்லா இருக்கும், அதுக்காக நான் இது செய்யறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு தன்னலத்தோடு அந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான பதில் எதுவுமே இருக்காது. அது நடக்கவும் நடக்காது.
அப்போ தன்னலமற்றதா இருந்துச்சுன்னா உங்களுடைய பிரார்த்தனை பலமா இருக்கும். அது கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய பிரார்த்தனை இன்னொன்னு எப்படி இருக்குன்னா, சரணாகதியா இருக்கணும். சரணாகதினா முழுமையான விசுவாசம். இப்ப நான் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு ஒரு கதை. அதாவது எந்த அப்படின்னா, அ இரணியகசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய அரக்கன். அவனுடைய மகன் தான் வந்து பக்த பிரகலாதன் அப்படின்னு ஒரு கதை. இது புராணத்துல வரக்கூடிய கதை. அவன் அந்த இரணியகசிப்பு வந்து பெரிய அளவுல அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய சக்தி பெருசாயிட்டு, அவனுக்கு அகங்காரம் அதிகமாயிட்டு, என்னைய தான் எல்லாரும் வணங்கணும். நான் தான் கடவுள். விஷ்ணு கிடையாது, சிவன் கிடையாது, எந்த கடவுளும் கிடையாது. எல்லாரும் என்னைய வணங்குங்க. எல்லாருமே என் பேர தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய அகங்காரம் மிக பெருசா மாறிட்டு. அப்படிதான் சொல்லணும். அப்படி யாரெல்லாம் சொல்லலையோ அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை. அந்த அளவுக்கு அவனுடைய நிலை. அவனுக்கு பிறந்த அந்த பக்த பிரகலாதன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னா, நாராயணர் தவிர வேற எந்த நாமத்தையும் நான் சொல்ல மாட்டேன். அவரை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கிறான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவன நெறைய மிரட்டுறான். நீ சொல்லலைன்னா உன்னை அது பண்ணிடுவேன், இத பண்ணி என்னென்னமோ சொல்றான். இப்போ நம்ம சும்மா பிரார்த்தனை பண்ணா என்ன பண்ணுவோம்? பயந்து போய் மாறிடுவோம். ஆனா அவன் சும்மாலாம் பிரார்த்தனை பண்ணல. அவன் சரணாகதி முழுசா சரணாகதி ஆயிட்டான். அவ்வளவுதான். நாராயணன்னா நாராயணர் தவிர வேற எதுவும் இல்லப்பா. விஷ்ணுவ மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த மந்திரம் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டே இருக்கிறான். அவர மட்டுமே மனதார நினைச்சிட்டு இருக்கிறான். அவர மட்டுமே எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். உலகத்துல எல்லாரையும் மாத்திட்டோம். ஊர்ல எல்லாம் மாத்திட்டோம். ஆனா இந்த பையன் நம்மளுடைய பையனை நம்மளால மாத்த முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அவன பயமுறுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு பார்க்குறான். எதுலயுமே நடக்கல. கடைசியா அவனுடைய தங்கை ஒருத்தி ஒரு வரம் பெற்று இருக்கிறா. என்னன்னா, தீக்குள்ள அவ போனானாலும் அவ எரிய மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு வரம். அவள வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கட்டை நெறைய அடுக்கி, அதுல தீய மூட்டி இவன தூக்கி அந்த தீக்குள்ள தூக்கிட்டு போ. அப்பயாவது அவன் அந்த தூக்கிட்டு போய் கடைசி நேரத்துலயாவது அவன் சொல்லிட்டான்னா அவன விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நீ அவன அப்படியே தீயிலேயே விட்டுரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றான். உடனே அவன் என்ன பண்றான்னா, அந்த விஷயத்த பண்ணும்பொழுது எத்தனையோ தடவை சொல்லி பார்க்குறான். கேட்கல. அவன் தீவுல தூக்கிட்டு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் எரிஞ்சு போயிட்டான். ஆனா இவன் அங்கேயும் உட்கார்ந்து உயிரோட அந்த விஷ்ணுவே சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு பெரிய ஆச்சரியம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, உங்ககிட்ட மிகப்பெரிய சக்தி மிக்க வரங்கள் இருந்தாலும், அதை தவறுதலா பயன்படுத்தினீங்கன்னா, அதாலேயே அழிஞ்சு போவீங்கன்னு ஒரு ஒரு பாடம் அந்த இடத்துல. சரிங்களா? நான் பெரிய இறைவனுடைய வரத்தை எல்லாம் நல்லா வாங்கியிருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சக்திய வந்து நீங்க தவறுதலா பயன்படுத்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு அழிவா போயிடும். அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுக்கு பிறகு இவன வந்து அப்பயும் வந்து இன்னும் அவன வந்து இவன கொண்டு காலாகாரகத்துல அடைச்சு இவனுக்கு மரண தண்டனை குடுத்துருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான். அப்போ அந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கு பிறகு அங்க இறைவன் நேரடியா வர்றார். எப்படி வர்றாரு? நரசிம்ம அவதாரமா வந்து அவன வீழ்த்தி, இந்த மகனை வந்து தன்னுடைய மடியில அமர வச்சு அவர் வந்து உண்மையான அன்ப வந்து ஏத்துக்கிறார். அப்படி எப்படிப்பட்ட பிரார்த்தனையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சரணாகதி பிரார்த்தனைனா இப்படிதான். முழுமையான நம்பிக்கை. இப்ப நம்மளுடைய பிரார்த்தனைனா எந்த அளவுக்கு இருக்கும்னா, எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு வராம இருக்குதோ, அந்த அளவுக்கு வரையும் நம்ம பிரார்த்தனை இருக்கும். புரியுதுங்களா? நம்ம வந்து இப்ப உடம்பு சரியில்ல. ஆரோக்கியத்திற்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது, எடுக்கிறோம். அப்படியே எடுத்தாலும் நம்ம மனசு அப்பா சரியாயிடுச்சுப்பா அப்படின்னு இருக்குமா? கடவுள்ட்ட போய் வேண்டா கடவுளே நல்லா இருக்கணும். இந்த கடவுள்ட்ட போய் வேண்டா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேண்டுறோம். சரி நல்லா இருக்குன்னு அதோட விடுவோமா? அப்புறம் வந்த உடனே சொல்லுவாரு, இந்த ஒரு கடவுள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படியா அவரு அதுக்கும் போவாரு. அப்ப இங்க வேண்டுனீங்களே அது என்னாச்சு? அதுல உள்ள நம்பிக்கை என்னாச்சு? அப்படிலாம் எல்லா கடவுள்ட்டயும் வேண்டி போய் வீட்ல போய் நிம்மதியா இருப்பாருன்னா, அப்பயும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க கவலை இருக்கும், பயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப நீங்க கடவுள்ட்ட எதுக்கு தான் போய் வேண்டுனீங்க? கடவுள்ட்ட வேண்டியிருந்தீங்கன்னா, அவர்ட்ட உண்மையிலே பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ரிலாக்ஸா இருக்கணும். நான் வேண்டிட்டேன்ப்பா அவ்வளவுதான் அப்ப என்ன இல்லன்னா, நமக்கு முழுமையான நம்பிக்கை இல்ல. நம்ம பாதி நம்புறோம், பாதி நம்பல. ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு நெறைய பேர் வந்து இல்லன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அது பிரச்சனையே இல்ல. அவங்க வந்து இல்லன்னுங்கிற முடிவோடயே இருந்துர்றாங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட ஆனா என்ன இருக்கு? அதாவது அவங்க கடவுள இல்லேன்னு சொல்றாங்க. கடவுளே இல்ல. அப்படி ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய மனதில உண்மையான அன்பு, உண்மையான தன்மைகள் எல்லாம் இருந்துச்சுனாலும், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன காரணம்? அதுதான் உண்மை. எது உங்க மனசுக்குள்ள உண்மையா இருக்குதோ, அதுக்குத்தான் இறைவனுடைய ஆற்றல் கிடைக்கும். நான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பித்தலாட்டத்தையும் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. புரியுதுங்களா? நம்ம எல்லா பூஜைகளையும் பண்ணிட்டு, எல்லா தப்பையும் பண்ணணும்னா, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதுதான் அதுல உள்ள விஷயம். அப்ப அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, முழுமையான நம்பிக்கையோட சரணாகதின்னா அதான். அவன தவிர வேற எதுவுமே இல்ல. உன் கால்ல விழுந்துட்டேன். பார்த்துக்கோ என்னவோ என்ன பண்ணாலும் என்னை வாழ வை, இல்ல என்னவோ பண்ணிக்கோ. அது உன் கை. இப்படிப்பட்ட பிரார்த்தனையா இருக்கணும். உண்மையாக, நியாயமாக இருக்கணும். நீங்க பண்ற பிரார்த்தனை வந்து உண்மையா, நியாயமா இருக்கணும்.
நீங்க கேட்கிற விஷயங்கள் வந்து அது உண்மையிலேயே உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும், நீங்க வந்து இந்த பாதையில வந்து பயணிப்பதற்காகவும், உங்களுக்கு அது உதவியா இருக்கும். கண்டிப்பா வேணும். அந்த மாரி அது நியாயமா இருக்குதுன்னா, நிச்சயமாக கடவுள் அந்த பிரார்த்தனையை கொடுப்பாரு. அது இல்லைன்னா அது பலிக்காது. நெறைய பேருக்கு நெறைய சங்கடங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த சங்கடத்திலேருந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே வந்து தேவையில்லாம வந்திருக்குன்னா, நிச்சயமா அதிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க முடியும். ஆனால் கர்ம வினையா இருக்குது. உங்களுடைய கர்ம வினையினால தான் அந்த சங்கடங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, அத வந்து இறைவன் இல்லாம ஆக்க மாட்டார். அப்ப என்ன பண்ணுவாரு, நீங்க அது மாரி பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கர்ம வினைய வந்து சீக்கிரமா கடந்து போவீங்க. அதாவது உங்களுக்கு பலம் இருக்கும். அதனால வந்து பலவீனமாகி கஷ்டப்பட மாட்டீங்க. ஆனா அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அத அனுபவிச்சு கடந்துருவீங்க. சரிங்களா? அப்ப அந்த கர்ம வினை இருந்தால் அதற்காக அத சார்ந்து நீங்க எத வேண்டுறீங்களோ அது நடக்காது. கர்மவினை சார்ந்து நீங்க அதுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நடக்குது. ஆனால் எனக்கு அதுவே நடக்கக்கூடாதுன்னு வேண்டுனீங்கன்னா, அப்படி நடக்காம இருக்காது. கண்டிப்பா அது நடக்க தான் செய்யும். ஆனா என்னன்னு, அதுல உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பயணமா இருக்கும். சரியான பாதையில இந்த பிரார்த்தனை இருக்கிறதில்ல. அப்படி இல்லாம இருக்கிறதுனாலயும் அது பலிப்பதில்லை. சரிங்களா? அடுத்ததா, தொடர் பிரார்த்தனை இல்லை. எல்லார்கிட்டயும் தொடர்ச்சியா நினைச்சுட்டே இருக்காங்களா? அப்படின்னா, அதுவும் கிடையாது. என்னைக்கு தேவை இருக்கோ, அன்னைக்கு கடவுள பத்தி நினைக்கிறோம், வேண்டுறோம். அவ்வளோதான். அப்புறம் மறந்துரும். அப்புறம் அதுக்கு அதுக்கு ஒரு முன்னுரிமை குடுக்கறது இல்ல. நம்ம எது நமக்கு முன்னுரிமையா இருக்கும்னா, நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்து, இது சார்ந்தா நமக்கு முன்னுரிமை இருக்கும். என்னைக்குமே என்னைக்காவது ஒரு கடவுள்ல ஒருத்தர் வந்து கடவுள நீங்க வழிபடணும். அத எப்பவுமே டெய்லி போய் வழிபட்டுட்டு இருக்கிறீங்க அந்த நேரம். சரியா அந்த நேரத்துக்கு உங்கள ஒருத்தர் இந்த இடத்துக்கு வாங்க, உனக்கு வந்து ரூ. 1,00,00,000 பணம் குடுக்குறேன்னு சொல்றாரு. நீங்க நீங்க அந்த நேரத்த விட்டு 1 நிமிஷம் லேட்டா வந்தாலோ, அல்லது முன்னாடி வந்தாலும் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க அங்க போவீங்களா? இங்க போவீங்களா? கண்டிப்பா அது பணம் இருக்கு. கண்டிப்பா குடுக்குறாருன்னு தெரியுது. அப்ப நம்ம எதுக்கு முன்னுரிமை குடுப்போம்? கடவுளுக்கு முன்னுரிமை குடுக்கிறதா இருந்தா, அது எத்தன இதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம்யா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது எப்படின்னா, ஆ நம்ம கடவுள முன்னுரிமை குடுக்குறோம்னா, இப்போ வந்து மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணருடைய உதவிய தேடி போவாங்க. யார் யாரு? துரியோதனனும், அர்ஜுனன் பாண்டவர்களும், கௌரவர்களும் போவாங்க. அதுக்கு துரியோதனன் அங்க போவான். அர்ஜுனன் அங்க போவார். அப்ப போறப்ப வந்து ஒரு இவரு என்ன சொல்லுவாரு, பலராமன் என்ன சொல்லுவாருன்னா, இது மாரி கிருஷ்ணர் வந்து தூங்கிட்டு இருக்காருப்பா. நீங்க போய் கேளு. அவர்ட்ட கேட்டு அவன் என்ன சொல்றானோ அதுதான். அப்படின்னு இவன் உடனே யோசனை பண்ணுவான். யாரு? துரியோதனன். முழிச்சு பார்க்கும்போது, எங்க பார்ப்போம்? காலடிய தான் பார்ப்போம். அப்ப காலு பக்கத்துல போய் உட்கார்ந்துர வேண்டியது. அ சாரி முழிக்கும்போது நம்ம பார்க்கிறது நம்ம தலை பக்கம் இருந்தா தான் பார்ப்போம். தலைக்கு பக்கத்துல உட்காந்துருவோம். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? அர்ஜுனன் காலுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்திருப்பாரு. இப்ப என்ன அது முழிச்ச உடனே ஃபர்ஸ்ட் யார பார்ப்பார்ன்னா, துரியோதன தான் பார்த்துருவாரு. அப்ப துரியோதனன பார்த்த உடனே அவர் என்ன கேட்பான்? வ யார முதல்ல பார்த்தனோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்கிட்ட பெரிய அளவுல படைகள் இருக்கு. எல்லா படையும் இருக்கு. அது வேணும்னா நான் உனக்கு தந்துடுறேன். ஆனா நான் உன் பக்கம் இருக்க மாட்டேன். சரியா? என் ஒருவேளை நீங்க நான் வேணும்னு சொன்னா நான் இருப்பேன். ஆனா அந்த படைகள் எதுவும் உனக்கு இருக்காது. அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே துரியோதனன் யோசிச்சு பார்க்குறான். இவர வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இவர் சும்மா இது பண்ணிட்டு இருக்கிறவரு, மாயாஜாலம் பண்ணிட்டு இருக்காரு. இவரு நமக்கு ஒண்ணும் ஆவாது. இவ்ளோ படைகள் தான் நமக்கு முக்கியம். அப்படின்னு எனக்கு படைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரிங்களா? அப்போ எங்க இருந்துச்சு நம்பிக்கை? இறைவன் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. அவனுடைய இது எதுல இருக்குது? படை, பலம் இதெல்லாம் இருந்தா தான் நம்ம ஜெயிக்கலான்ட்டு. ஆனா அர்ஜுனன் என்ன கேட்டாரு? எனக்கு எதுவுமே வேணாம். நீ இருந்தாலே போதும் என் கூட. அப்படின்னு கேட்டதுனால தான் அவங்களுக்கு வந்து கடவுளையே கூட வச்சுக்கிட்ட மாரி. சரிங்களா? அப்ப அந்த மாரி முன்னுரிமை நீங்க எதுக்கு குடுக்குறோம்? அந்த விசுவாசமான பிரார்த்தனை அப்படிங்கிறது நம்பிக்கையோட இருக்கக்கூடிய பிரார்த்தனையா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த பிரார்த்தனை எல்லாம் பலிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருக்கணும் அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது. இந்த பிரார்த்தனை பண்றதுனால உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மன அமைதி பெறும். உங்களுடைய அதிர்வுகள் மேம்படும். உங்களுடைய அதிர்வுகள்லாம் நீங்க குடுக்குற வைப்ரேஷன் நல்லா உடனே வேலை செய்யும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது டக்கு டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறத உங்களால உணர முடியும். நீங்க எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா இதுவும் இதெல்லாம் நல்லதா, கெட்டதா எல்லா விஷயத்தையும் உங்களால கரெக்ட்டா பார்ப்பீங்க. ஒரு நல்ல பாதுகாப்பு. உங்களுடைய ஆன்மாவுக்கு நல்ல பலம். உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சவால்களுக்கும் உங்களுக்கு வந்து தீர்வு உடனடியா கிடைக்கும். எந்த சவால்களுக்கும் தீர்வு டக்குனு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆன்மீக அறிவு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க பிரார்த்தனை பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி. தவறான சக்திகளிருந்தெல்லாம் நம்ம வந்து ஈஸியா நம்மள வந்து என்ன பண்ணுவோம், பாதுகாத்துக்குவோம். நமக்கு ஒரு நல்ல கவசமா அது இருக்கும். சரிங்களா?
எவ்வளவு நேரம் நாங்க இந்த பிரார்த்தனை பண்றது அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப நீட்டமாலாம் இருக்கணும், சுருக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், தொடர்ச்சியா இருக்கணும். அவ்வளவுதான். நான் எவ்வளவு நேரம் பண்றதுங்கிறது முக்கியம் இல்ல. அது சுருக்கமாகவும், தொடர்ச்சியாகவும் இருந்தால், உண்மையாகவும் இருந்தால் அந்த பிரார்த்தனை கண்டிப்பா பலிக்கும். சரிங்களா? உங்களுடைய பிரார்த்தனை அது மாதிரி இருந்துக்கணும். பிரார்த்தனைக்கு எங்க போகணும்? நீங்க பிரார்த்தனைக்கு எங்க போகணும்? எங்கெல்லாம் போகணுன்றதெல்லாம் அவசியம் இல்ல. உங்களுக்கு எங்க பண்ணுனா எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறார். சில பேர் ஏன் கோயிலுக்கு போனா நல்லது அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போனா அங்க ஒரு அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கும். உங்க வீட்ல பொழுதன்னைக்கு நம்ம சத்தம் போட்டே இருப்போம். அதெல்லாம் உட்காந்து நம்மளால மன அமைதியா பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அதுக்காக நீங்க அங்க போகலாமே ஒழிய, கண்டிப்பா அங்க போய் தான் நான் டெய்லி காலைல பண்ணணுமானா, சில பேருக்கு போகவே முடியாது. அப்ப என்ன பண்றது? அப்ப உங்களுடைய இல்லத்திலேயே ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து, அதே இடத்திலேயே நீங்க பண்ணிக்கலாம் எப்பயுமே. ஆனா ஒரு இடமா தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா, அந்த வைப்ரேஷன நல்லா கொண்டு வர முடியும். சரிங்களா? எங்க வேணா பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய விருப்பம் தான். எங்க போகணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனைக்கு ஆ பார்த்தீங்கன்னா, ஆலயம், வழிபாட்டு கூடம், சடங்குகள், சம்பிரதாயம், இந்த வழிபாட்டு பொருட்கள் எழுந்தோனே பண்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு ஒரு இதுதான். அந்த சூழலையும், அந்த ஒரு மனதையும் கொண்டுட்டு வர்றதுக்கான ஒழிய, அந்த உண்மையான பிரார்த்தனை அப்படிங்கிறது என்னன்னா, அன்பால உங்களுடைய உண்மையான உள்ளத்தினால எந்த நோக்கமும் இல்லாம, இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பினால நீங்க பண்றீங்க இல்லையா? அதுக்கு இது எதுவுமே இல்லனாலும் அது எல்லாம் நடக்கும். நீங்க கோயிலுக்கே போகல, ஆலயத்துக்கு போல, எந்த சடங்குகளையும் பின்பற்றல, சம்பிரதாயமும் பின்பற்றல, வழிபாட்டு பொருள்களையும் வைக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா உண்மையான அன்பு இருக்குது. உண்மையாக அந்த பிரார்த்தனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு உடனடியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். உடனடியாக உங்களுக்கு அந்த இது வந்து சேரும். இது எல்லாம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட உண்மை இல்லன்னா, எதுவுமே இல்ல. அது வேஸ்ட். சரிங்களா? நீங்க சும்மா சம்பிரதாயமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான். இப்போதைக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆனா உண்மையிலேயே உங்களுக்கான அப்படி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட உண்மை இல்லாமல், உங்ககிட்ட அந்த மாரி ஒரு இது இல்லாம உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னா, கண்டிப்பா இருக்காது. அப்படி இருந்தாலும் அது அது உண்மை கிடையாது. சரிங்களா? அது ஒரு ஒரு தற்காலிகமா இருக்கும். அதனால மிகப்பெரிய சங்கடங்கள் தான் வரும். சரிங்களா? அப்ப அந்த பிரார்த்தனைங்கிறது இது மாரி இருக்கணும். எளிய பிரார்த்தனை இங்க குடுக்கப்பட்டிருக்கு. வேணா இத வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறனால எடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய என் அன்புக்குரிய இறைவா, அனைத்து நன்மைகளையும் பெற்றிட தயவு செய்து உதவு. நல்ல சக்திகளை எப்போதும் எங்களோடு வைத்து காத்தருள்க. தயவு செய்து எங்களை உன் கரங்களில் ஏந்தி வழிநடத்து. எங்கள் இறைவா, நாங்கள் உன்னுடையவர்கள். நாங்கள் எப்பொழுதும் உன்னுடையவர்களாகவே இருப்போம். என்றென்றைக்கும் உன் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைத்திடும் விதத்தில், உன் ஒருவரால் மட்டுமே வழிநடத்தப்படும் விதத்தில், உன் உதவி மட்டுமே எங்களுக்கு கிடைக்கும் விதத்தில், எங்களை நிரந்தரமாக உன்னுடனேயே வைத்திடுக. சர்வ வல்லமை வாய்ந்த இறைவா, உனக்கு என் இதயபூர்வமான நன்றி. அப்படின்னு சொல்லி நன்றிய சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே இத வந்து நம்ம சொல்லும் பொழுது, இதுல நல்ல வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனால அதுலருந்து ஏன்னா சில நேரங்கள்ல இறைவன்ட்ட போய் வேண்டும்போது, நேர்மறை வார்த்தைகள நம்ம பயன்படுத்துறது இல்ல. எதிர்மறையா அங்க போய் வேண்டிட்டு இருப்போம். அதாவது நேர்மறையான விளைவ கேட்டு எதிர்மறையா வேண்டிட்டு இருப்போம். அப்ப அந்த மாரி வார்த்தைகள் பண்ணும்போது நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அபசகுனமா பேசாதீங்கம்பாங்க. ஏன்? ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகட்டும் நடந்துருச்சு அப்படின்ற மாரி. அப்ப அந்த மாரி நம்ம போய் வேண்டி அங்க அந்த அந்த வைப்ரேஷன்ல அது பலிச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அது மாரி இல்லாம நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய பிரார்த்தனை இருக்கட்டும். எளிய பிரார்த்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆ நேர்மறையான வார்த்தைகள் தயவு செய்து எனக்கு இது இப்படிதான் குடுக்கணும், அப்படிதான் குடுக்கணும்லாம் கிடையாது. அது வந்து ஒரு பணிவான வேண்டுதலா இருக்கணும். அப்படி வேண்டுதலாகவும் நேர்மறையான வார்த்தைகளையும் பயன்படுத்தினாலே போதும். ஒண்ணும் பெருசா நம்ம வந்து அத வந்து ஆடம்பரமா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அது அவங்கவங்களுடைய தன்மை மனச பொறுத்தத ஒழிய, கடவுள் என்னைக்கும் அந்த மாரி சொல்லவே இல்ல. எந்த விதமான மூட நம்பிக்கைகளையும், அவர் எனக்கு எதுவும் வேணும்னுலாம் கேட்கல. எனக்கு எல்லாமே இருக்கு. அவர் உங்ககிட்ட என்ன கேட்க போறாரு? நான் உனக்கு இத தர்றேன், நீ எனக்கு அத தர்றியா? இதெல்லாம் நீங்க இந்த பேரம்லாம் பேச வேண்டியதில்ல. வணிகம்லாம் அங்க பண்ண வேண்டியதில்ல. எங்கேயுமே எனக்கு பலி கொடு. நான் உனக்கு வந்து எந்த இறைவனும் எந்த உயிரையும் எடுப்பதற்கான அதிகாரத்தை எவருக்கும் வழங்கவில்லை. அப்ப நீங்க என்ன பண்ண வேண்டியதில்ல, உயிர்கள பலியிட்டெல்லாம் நீங்க இறைவன வழிபட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி ஒரு விஷயத்தை இறைவன் கேட்கவும் இல்ல. சரிங்களா? அதனால நீங்க அது பண்ணுனீங்கன்னா, அது உங்களுடைய மிகப்பெரிய பாவமா, கர்ம கர்ம வினையா தான் மாறும் அது. சரிங்களா? அதுல நல்லா உறுதியா இருந்துக்கோங்க.
அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது அமையணும். இத தினசரி 2 வேளை பண்ணுங்க. காலை மற்றும் இரவு நேரங்கள் சூரியன் மறைந்து 1 மணி நேரத்துக்குள்ள அல்லது சூரியன் மறைய போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, காலையில சூரியன் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது வந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு எப்படியோ ஒரு இடத்துல பண்ணிடுங்க. வீட்ல இருந்தா ஒரே இடமா வச்சுக்கோங்க. எங்கேயாவது வெளில போயிட்டீங்க, அங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து இந்த வீட்ல எப்படி பண்ணுவீங்களோ அத நினைச்சுக்கிட்டு வழிபடுங்க. அப்படி இருந்தா உங்களுடைய மனது, உங்களுடைய ஆன்மா நல்லா பலமாயிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றம், உங்கள சுற்றி நடக்கக்கூடிய மாற்றம் உங்களுக்கே அப்புறமா நீங்க உணருவீங்க. நம்மளால பார்க்க முடியலனாலும் உணர முடியும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அ விடயம் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதமா மாறுவதற்கு இந்த பிரார்த்தனை அவசியம். ஏன்னா, இவ்ளோ விஷயங்களையும் நம்ம பின்பற்றணும், இவ்ளோ விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில வேணும் அப்படின்னா, இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும் தான் அது முடியும். பிரார்த்தனை. எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆரம்பிச்சப்ப எவ்வளவு உற்சாகமா 80 பேர், 70 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு எத்தன பேர் இருக்கீங்க? 36 பேர், 37 பேர் தான் வர்றோம். அப்ப எவ்வளோ பேர் காணோம். கிட்டத்தட்ட நெனச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு 44 பேர், 45 பேர் காணோம். முடியல. அவங்களால பாதியில வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு அவங்களுடைய வெளி மனசு இத வேண்டான்னு சொல்லியிருக்கும். நல்லா இல்லன்னு இருக்கும். என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுது. அப்ப இதுலேருந்து முழுமையா ஒரு விஷயத்த நம்மளால கத்துக்க முடியல. இவங்க எங்க போனாலும் பாதி பாதியில தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்களால ஒரு முழுமையான ஒரு விஷயத்த எடுத்துக்கவே முடியாது. அதுக்கு கூட இறைவனுடைய அருள் இருந்தா தான் முடியும். நீங்க எல்லாரும் அத இருக்கிறவங்க தொடர்ச்சியா அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. எந்த குறுக்கீடும் இல்லாம அவங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வேணும்னா, உங்களுடைய பிரார்த்தனைய பலமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது சரியோ, எது கரெக்ட்டா இருக்கணுமோ, அது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆ அந்த ஒரு புரிதலோட நாம இன்னைக்கு வகுப்பு நம்ம நிறைவு பண்ண போறோம். நாளைக்கு கேள்வி பதில். இன்னைக்கு யாராவது உங்களுக்கு கேள்வி பதில்கள் இருந்துச்சுன்னா, எனக்கு இன்னைக்கு மாலைக்குள்ள பதிவு செஞ்சுருங்க. அதற்கான பதில்களும் நாளைக்கு சில அறிவிப்புகளோடையும், அந்த கேள்வி பதில்களோடையும், இன்னும் கொஞ்சம் சில சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த புரிதல்களோட நாளைக்கு நம்மளுடைய வகுப்பு, இந்த ஆனந்த விடியலுடைய இந்த பயணம் ஒரு நிறைவு பெறுகிற சூழல் நாளைக்கு இருக்குது. நாளையோட முடியுதுங்க. ஸோ அதனால நாளைக்கு எல்லாரும் சரியா கலந்துக்கோங்க. இன்றைய நிகழ்வை இனிதாக நம்ம நிறைவு பண்றோம். இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல நாளா, நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஒரு நல்ல நபர்களா, நல்ல சூழல்களாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.